ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் ஹோல் நம்பர் அண்ட் டெசிமல் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் ஆப்ரேஷன்னா இப்போ நார்மலாக நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதான் வந்து பேசிக் ஆப்ரேஷன்ஸ். இதை வந்து ஹோல் நம்பரில் நம்ம எப்படி பண்ணுவோம், டெசிமல் நம்பர்ஸில் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு நம்பர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சைன் அப்படின்னா இப்போ நார்மலாக இப்போ ஒரு நம்பர் ஒரு ஹோல் நம்பர் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டினோட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ -5 -5 அப்படின்னா இந்த மைனஸ் அப்படிங்கிறது தான் சைன். 5ங்கிறது அந்த நம்பரோட வேல்யூ. இப்போ -10 அப்படின்னா மைனஸ்ங்கிறது சைன். இப்போ +6, இப்போ 6 அப்படிங்கிறது வேல்யூ, ப்ளஸ் அப்படிங்கிறது சைன். ஓகேவா? இதான் வந்துட்டு சைன். இது வந்துட்டு நம்பர், என்ன நம்பரோ அந்த நம்பரோட வேல்யூ. இப்போ இதான் வந்துட்டு சைன். இப்போ நார்மலாக வந்துட்டு இப்போ நீங்கள் இது வரைக்கும் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்னா 2 - 1 முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து எப்பவுமே வந்து பிக் நம்பரா இருக்கும், அடுத்து இருக்கிற நம்பர் வந்து ஸ்மால் நம்பரா இருக்கும். இப்போ 2 - 1 என்ன வரும்? 1 வரும். இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் வந்து -2 + 5 இந்த மாதிரி இருக்கும். -2 + 5 இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணும்? இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சைனை வந்து மறந்துடணும். சைன் இல்லாம நம்பர்ஸ் மட்டும் பார்க்கணும். நம்பர்ஸ் 5 2 இதுல எது பிக் நம்பர்னு பார்க்கணும். இப்போ இதில் எது பிக் நம்பர்? 5 தான் வந்து பிக் நம்பர். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 5ல இருந்து 2வை சப்ராக்ட் பண்ணணும். பிக் நம்பர்ல இருந்து ஸ்மால் நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 3. அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணி வேல்யூ போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பிக் நம்பரோட சைன். ஆக்சுவலாக இதில் எது பிக் நம்பர்? 5 தான் பிக் நம்பர். அதோட சைன் என்ன இருக்கு? ப்ளஸ். அப்போ ப்ளஸ் போட்டுக்கணும். இதான் வந்துட்டு ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்துட்டு சைனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணும். இதுக்கு நான் இப்போ ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றேன், அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் ஈக்குவல் டு பிக் நம்பரோட சைன் அண்ட் சப்ராக்ட் வேல்யூ. இது மட்டும் வர மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் போடணும். இன்னொரு சம் நான் சொல்றேன். -7 + 12 இதுக்கு என்ன ஒரு ஆன்சர்? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்பர்ஸ் பிளஸ் மைனஸ் மாதிரி வந்துச்சு அப்படின்னா, சேஞ்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிக் நம்பர்ல இருந்து பிக் நம்பர் வந்து 12 மைனஸ் ஸ்மால் நம்பர் வந்து 7. அப்போ பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் 12 - 7 5. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆன்சர்ல என்ன வரும்? சப்ராக்ட் வேல்யூ வந்து நம்ம இங்க 5னு போட்டோம். அடுத்து முன்னாடி பிக் நம்பரோட சைன். இதுல எது பிக் நம்பர்? 12 தான் பிக் நம்பர். அப்போ 12ஓட சைன் என்ன? பிளஸ். அப்போ பிளஸ் தான் இங்க வரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இதை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. இது அடிஷன் சப்ராக்ஷன். இதுல நவோதயா, சைனிக், ஜென்ரலா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலா சம்முன்னு டினோட் பண்ணுவாங்க. சில பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சம் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவாங்க. சம்னா என்ன அப்படின்னா அடிஷன். சம் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும். அதுதான் வந்து சம்முன்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ்னு கொடுப்பாங்க. டிஃபரன்ஸ்னா என்ன அப்படின்னா சப்ராக்ஷன். நம்ம சப்ராக்ஷன் தான் இதுல வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ப்ராடக்ட். மல்டிப்ளிகேஷன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ப்ராடக்ட் தான் என்ன பண்ணுவாங்க? மல்டிப்ளிகேஷன். இந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. அடிஷன் அப்படின்னா சம், சப்ராக்ஷன் அப்படின்னா டிஃபரன்ஸ், மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா ப்ராடக்ட். இப்படிதான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ மல்டிப்ளிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இடையில வந்து எந்த சைனுமே இருக்காது. சைன்னா பிளஸ் மைனஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எந்த சைனுமே இருக்காது. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெறும் பிராக்கெட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6. இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி வெறும் பிராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் மீனிங். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2க்கும் இந்த நம்பர்ஸ்க்கு எது இடையில எதுவுமே பிராக்கெட் மட்டும்தான் இருக்கு, வேற சைன் எதுவுமே இல்லை. நம்ம சைன் எதுவுமே இல்லைன்னு நீங்க ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ கூடாது. என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும். இப்போ என்ன பண்ணும்? 5 + 2 என்ன வரும்? 7. அப்போ 2 × 7 இப்போ என்ன வரும்? 2 7s are 14. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க இதை வந்து பிராக்கெட் வந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்றதுல எப்படி பிளஸ் மைனஸ்ல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல,
அது வந்து இம்பார்ட்டண்ட்டோ, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ப்ளஸ் சைனையும் மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் வரும். அதே மாதிரி ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரும். அதே மாதிரி மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரும். மைனஸையும் மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் வரும். ஆக்சுவலாக நீங்கள் சைனை மட்டும் மல்டிப்ளை பண்ண போகிறது இல்லை, நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த சைனோட சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணிக்கங்க. நோட்ஸ் தனியாக இதை எடுத்து வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி அப்ளை ஆகும் அப்படின்னா, இப்போ -2 × 3 இந்த மாதிரி ஒரு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சைன் என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு. அப்ப மைனஸையும் பிளஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? மைனஸையும் பிளஸையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ். அப்ப ஆன்சர்ல மைனஸ். அப்ப நார்மலா நீங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நார்மலா நீங்க என்ன நம்பரை மல்டிப்ளை பண்றீங்களோ 2 3s are 6. அப்ப 6ங்கிறத நீங்க அப்படியே போட்டுக்கணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நார்மலா நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், சைனை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளைல இது மாதிரி சைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ், அதாவது மைனஸ் பிளஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இதை டேபிளை ஃபாலோ பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி தான் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இருக்கு -1 × -1. இப்போ என்ன ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் மைனஸ் என்ன வரும்? பிளஸ். 1 1s are 1. அப்போ பிளஸ் 1 தான் ஆன்சர். இப்போ நீங்கள் மைனஸ் வருது, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஆப்ஷனில் மைனஸும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைனஸ் நினைச்சிட்டு மைனஸ் போட்டுருவாங்க, -1 போட்டுருவாங்க. அதனால இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மல்டிப்ளிகேஷன்ல இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் வச்சு பார்த்தோம். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா பாயிண்ட் இல்லாத நம்பர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டெசிமல் நம்பர்ஸ். டெசிமல் நம்பர்ஸ்னா என்ன? டெசிமல் நம்பர்ஸ்னா பாயிண்டோட வர நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவோம், டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ 2.16 இந்த மாதிரி வர்ற நம்பர் தான் என்னது, டெசிமல் நம்பர்ஸ். ஒரு அடிஷன் இருக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க 102.1 பிளஸ் 10.234 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த டெசிமல் இல்லாம நார்மலா ஒரு இதை நம்பரா கொடுத்தாங்கன்னா, டெசிமல் மறந்துட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க இந்த நம்பர் எப்படி ஆட் பண்ணுவீங்க? இப்ப டெசிமல் இல்லாம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் இந்த நம்பர் எப்படி இருக்கும்? 216 இருக்கும், பிளஸ் 102.1 இருக்கும், பிளஸ் 10234 இருக்கும். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எப்படி நம்ம எழுதுவோம்? 10234 ஆட் பண்றதுக்கு 1021216 இந்த மாதிரி வந்து 1s 10s 100s இந்த ஆர்டர்ல எழுதுவோம். பட் நீங்க டெசிமல் நம்பர்ஸ்ல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணக்கூடாது. நீங்க வந்து இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டா வர மாதிரி தான் இதை வந்து ஆட் பண்ணணும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2.16 ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 102.1ங்கிறத இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வரணும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 102.1 இந்த பாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா வரணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு, 10.234 இந்த மாதிரி வந்து எழுதிக்கணும். இந்த மாதிரி எழுதி ஆட் பண்ணணும். இப்போ இங்க நம்பர்ஸ் இல்லை, அப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்க கன்ஃபியூஷனுக்காக நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க 0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது ஆட் பண்றப்ப. இப்போ என்ன வரும், இது ஆட் பண்ணா 4, இது ஆட் பண்ணா என்ன வரும், 6 + 3 9, 1 + 1 2, 2 + 2 4, பாயிண்ட் 2 + 2 4, 1 1 இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். பாயிண்ட் வந்து எங்க இருக்கோ அதே ஸ்ட்ரைட்டா நம்ம பாயிண்ட் வச்சுக்கணும். ஆன்சர்லயும் பாயிண்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் டெசிமல் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். சப்ராக்ஷன் பண்றதும் இதே மாதிரி தான் சப்ராக்ஷன் பண்ணணும். சப்ராக்ஷன் சேம் இதே மாதிரி தான். இப்போ 20.1 மைனஸ் 1.1 இப்படி இருக்கு. இந்த மாதிரி இந்த நம்பரை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, சேம் அதே மாதிரி தான் 20.1 அடுத்து 1.1 இந்த மாதிரி எழுதிக்கணும். எழுதிட்டு இதை சப்ராக்ட் பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம எப்படி சப்ராக்ட் பண்ணுவோம், பாரோ வாங்குறது அதெல்லாம் எல்லாமே சேம் தான். ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா பாயிண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஆன்சர்லேயும் பாயிண்ட் அதே பிளேஸ்ல வரணும். இப்போ 1ல் 1 போயிட்டா என்ன 0,
இங்கே பாயிண்ட் அதே நேரம் வந்துடும். அடுத்து இங்கே இங்கேருந்து பாரோ வாங்கினா 10 ஆகிடும். 10ல் 1 போனால் 9. இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 19. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் 19. இந்த மாதிரி தான் வந்து டெசிமல் நம்பர்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இப்போ அடிஷன் சப்ராக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். டெசிமல் நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நார்மலாக 0.1 இன்ட்டு 0.1 இதுக்கு ஆன்சர் என்ன? இப்போ ரெண்டுமே பாயிண்ட்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணும்? ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்து பாயிண்ட் எத்தனை டிஜிட் மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ இங்கே ரைட் சைட்ல இருந்து எத்தனை டிஜிட் பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு? ஒரு டிஜிட் மூவ் ஆயிருக்கு. அப்போ 1. இங்கே எத்தனை டிஜிட் மூவ் ஆயிருக்கு? ரைட் சைட்ல இருந்து ஒரு டிஜிட் மூவ் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர்ல டோட்டலாக 2 டிஜிட்ஸ் மூவ் பண்ணணும். இப்போ இங்கே 1 இன்ட்டு 1 என்ன ஒரு ஆன்சர்? இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் பாயிண்ட்டை மறந்துட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது பாயிண்ட்டை மறந்துட்டாங்க என்ன இருக்கும்? 1 இன்ட்டு 1. அப்போ 1 இன்ட்டு 1 என்னது? 1 1 சார் 1. அடுத்து என்ன பண்ணணும்? பாயிண்ட்டை பார்க்கணும். இது எத்தனை? ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கு, இது ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கு. அப்போ ரெண்டே ஆட் பண்ணா 2 பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட் தள்ளி 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்கும். அப்போ ஒரு டிஜிட்டுக்கு என்ன பண்ணிக்கணும்? 0 ஆட் பண்ணிக்கணும். அப்போ 0.01 இதான் வந்துட்டு ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஒரு ஹோல் நம்பர் இருக்கு 5 இன்ட்டு 2.5 இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். எப்படின்னா பாயிண்ட்டை நீங்கள் மறந்துட்டு நார்மலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்களோ 5 இன்ட்டு 25 அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 5 இன்ட்டு 25 என்ன வரும்? 125 இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து பாயிண்ட் எத்தனை டிஜிட் ரைட் சைட்லேருந்து மூவ் ஆகணும் ஒவ்வொன்றே பார்க்கணும். இதில் பாயிண்ட் இல்லை, அதனால இதை விட்டுறலாம். இதில் ஒரு டிஜிட் மூவ் ஆயிருக்கு. ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஒரு டிஜிட் மூவ் ஆயிருக்கு. அப்போ ஆன்சர்லேயே எத்தனை டிஜிட் வரணும்? இப்போ இங்கே மூவ் ஆகலை, 0. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் 1 + 0 0. அப்போ ஒரு டிஜிட் வந்து ரைட் சைட்லேருந்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணால் இங்கே என்ன வரும்? 12.5 இதான் வந்து இங்கே ஆன்சர் வரும். மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். பட் இதே இது வந்துட்டு 10, 100 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் ரைட் சைடு மூவ் ஆகும். டிவைட் பண்ணா பாயிண்ட் லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இது எப்போ அப்படின்னு இந்த எந்த கண்டிஷன்ல அப்படின்னா நீங்க மல்டிப்ளை பண்ற நம்பர் டிவைட் பண்ற நம்பர் வந்துட்டு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸா இருக்கணும். அதாவது 10, 100, 1000, 10,000 இந்த மாதிரி ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் வர நம்பர்ஸாக இருந்தாச்சு அப்படின்னா இந்த ரூலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். மற்ற பிளேஸில் வந்து இந்த ரூலை நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிற மட்டும் தான் இதை அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சம் சொல்கிறேன். 0.001 இன்ட்டு 10 இதை மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகும்னு சொன்னேன்? ரைட் சைடு மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே எத்தனை டிஜிட் மூவ் ஆகும் அப்படின்னா எத்தனை ஜீரோ இருக்கோ அத்தனை டிஜிட் மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் எத்தனை ஜீரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். எத்தனை ஜீரோ இருக்கும்? 10ல் எத்தனை ஜீரோ இருக்கும்? ஒரு ஜீரோ தான் இருக்கும். நீங்க கொஸ்டின் இதை பார்க்கக்கூடாது, நம்ம மல்டிப்ளை பண்ற நம்பர் தான் பார்க்கணும். எத்தனை ஜீரோ இருக்கு? ஒரு ஜீரோ இருக்கு. அப்ப இங்க இருக்கிற பாயிண்ட் ரைட் சைட்ல ஒரு டிஜிட் வந்து மூவ் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? இங்க இருக்கிற பாயிண்ட் இங்க வந்துட்டா என்ன வரும்? 0.01 இதான் வந்து ஆன்சர். இதே 0.001 டிவைடட் பை 10 இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆக்சுவலா டிவைட் பண்ணா நம்ம பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகும்னு சொல்லியிருக்கோம். டிவைட் பண்ணா பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகும்? லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். அப்ப இங்க இருக்கிற நம்பர் வந்து லெஃப்ட் சைட்ல இங்க மூவ் ஆகும். எத்தனை டிஜிட் மூவ் ஆகும்? இங்க ஒரு ஜீரோ இருக்கிறதுனால ஒரு டிஜிட் வந்து இங்க மூவ் ஆகும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0.0001 இதான் ஆன்சர். இந்த மாதிரி தான் வந்துட்டு டெசிமல் நம்பர்ஸ் வந்து 10, 100, 1000 அதாவது ஒன்ஸ் ஜீரோஸ் வர நம்பரால மல்டிப்ளை பண்றப்ப பாயிண்ட் வந்துட்டு நீங்க வந்து இதை மல்டிப்ளிகேஷன் நார்மலா அது மல்டிப்ளை பண்ற மாதிரியே பண்ணலாம். 1 into 10 அப்படின்னு போட்டுட்டு 10ன்னு போட்டுட்டு எத்தனை டிஜிட் பாயிண்ட் மூவ் ஆயிருக்கோ அது மாதிரி வைக்கலாம். பட் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து இப்போ 0, 1 இருக்கிறதுனால நீங்க ஈஸியாக மல்டிப்ளை பண்ணீங்க. 1 into 10 அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணிடுறீங்க. இதே வந்து ஒரு நம்பர் வந்து இப்போ காம்ப்ளிகேட்டடா கொடுத்துருக்கு. காம்ப்ளிகேட்டட் மீன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 25.732 into 1000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்குறப்ப நீங்க மல்டிப்ளை வந்துட்டு நார்மலா நீங்க மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா ஆன்சர் போட்டலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இப்போ மல்டிப்ளை பண்ணா பாயிண்ட் எந்த சைடு மூவ் ஆகும்? ரைட் சைடு மூவ் ஆகும். எத்தனை டிஜிட் மூவ் ஆகும்? 3 டிஜிட்ஸ் மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா இதுல வந்து 3 ஜீரோ இருக்கு, அதனால வந்து 3 டிஜிட்ஸ் ரைட் சைடுல மூவ் ஆகும். அப்ப இங்க இருக்கிற பாயிண்ட் எங்க வரும்?
இங்கே லாஸ்ட்டாக வரும். அப்போ 25,732 பாயிண்ட் லாஸ்ட்டாக. இப்போ பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல, பாயிண்ட் நம்ம இங்கே வைக்கணும்னு தேவையில்லை. இது ஹோல் நம்பராக பாயிண்ட் எப்பயுமே லாஸ்ட்டாக வந்துட்டா அது வந்து ஹோல் நம்பராக மாறிடும். இப்போ ஹோல் நம்பர்ஸ்க்கு எல்லாமே பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் அது பாயிண்ட் வச்சு நமக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வந்து 5ன்னு இருக்கு. 5 டிவைடட் பை 100. இப்போ நாம என்ன சொன்னோம், பாயிண்ட் வந்துட்டு டிவைட் பண்ணா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்னு சொன்னோம். எத்தனை டிஜிட் மூவ் ஆகும்? 2 டிஜிட் மூவ் ஆகும். 2 ஜீரோ இருக்கிறனால 2 டிஜிட் மூவ் ஆகும். ஆனா இங்க வந்து பாயிண்டே இல்லை அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ்க்கு எல்லாமே பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கும், ரைட் சைட்ல இருக்கும். இப்போ லாஸ்ட் சம்க்கு எப்படி நம்ம ஆன்சர் லாஸ்டா வந்துச்சோ அதை நம்ம விட்டுட்டோமோ அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸ்க்கு எல்லாமே பாயிண்ட் வந்து லாஸ்டா தான் இருக்கும். இப்போ 2 டிஜிட் அப்படின்னா இப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ் வந்து என்ன ஆகும், இங்க மூவ் ஆகும், 2 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் ஆகும். அப்ப 5 முன்னாடி நம்பர்ஸ் டிஜிட்ஸ் இல்லாதனால ஒரு ஜீரோ போட்டுக்கிறோம், அதுக்கு முன்னாடி பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ ஆன்சர் 0.05. இந்த மாதிரி தான் வந்துட்டு டெசிமல் நம்பர்ஸ் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதில் வந்து ஆப்ரேட் ஆகும். இப்போ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இது ஒன்று, பாயிண்ட் எந்த சைட் மூவ் ஆகுங்கிறது ஒன்று. அதே மாதிரி சம்னா என்ன அடிஷன், டிஃப்ரென்ஸ்னா சப்ராக்ஷன், ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அது ஒன்று. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ், ப்ளஸ்ஸை மைனஸை பண்ணால் என்ன வரும், மைனஸ் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், மைனஸ் மைனஸ் பண்ணால் என்ன வரும், அது ஒன்று அந்த டேபிள் காலம். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் எடுத்தோடனே டிஃப்ரென்ஸ், அதே மாதிரி ஸ்மால் நம்பர் பிக் நம்பர் மைனஸ், ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நோட் பண்ண சொன்னோம், பிக் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் ஈக்குவல் டு பிக் நம்பரோட சைன் சப்ராக்ட் வேல்யூ. இந்த மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக்ஸ் இது தெரிஞ்சாதான் நீங்க வந்து இது வந்து நவோதயா எக்ஸாம் மட்டும் கிடையாது, நவோதயா சைனிக் எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருந்தாலும் இது வந்து நார்மலா பேசிக் ஆப்ரேஷன்ஸ், நம்பரோட பேசிக் ஆப்ரேஷன் இது தெரியாம வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, டெசிமல் நம்பரவோ ஹோல் நம்பரவோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்றது, அடிஷன் பண்றது, சப்ராக்ஷன் பண்றது நம்ம கரெக்டா பண்ண முடியாது. அதனால இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஈஸியா நீங்க சால்வ் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.